அழகரோட அம்மா மீனாட்சிக்கு பூங்கொடி மேல கடுமையான கோபம். கல்யாணத்துக்கு முன்னாடி பூங்கொடி செஞ்ச வேலைய நினைச்சு நினைச்சு கொதிச்சு போய் கிடந்தாங்க. எல்லார் முன்னாடியும் பூங்கொடிய நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டாங்க. மீனாட்சி கோபமா போனதும் மாயாண்டி பெரியவர் அழகரை பக்கத்துல கூப்பிட்டாரு. அவரோட மனசுக்குள்ளயும் ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் பூங்கொடி மேல இரக்கமும் இருந்துச்சு. அழகரோட தோள் மேல கை வச்சு ரொம்ப நிதானமா, அழகரே, ஐயா அழகரே, கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துக்கோப்பா. அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாமத்தான் நடந்தது, அத நாம மறுக்க முடியாது. அதுக்காக நீயும் கோபப்பட்டு கத்திட்டு இருந்தா எப்படி? பொம்பளை பிள்ளை மனசுல 1000 கஷ்டம் இருக்கும். போய் கொஞ்சம் பொறுமையா பேசு. அவளுக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்க வழியை பாரு, புரியுதா? மெதுவா பேசி காரியத்தை சாதிச்சுக்கப்பா. போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அழகரை தேற்றி ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அழகரும் சரிப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு ஒரு பெருமூச்சோட அறைக்குள்ள அடி எடுத்து வச்சு கதவை சாத்தி தாழ் போடுறான். அறைக்குள்ள ஒரே அமைதி. பூங்கொடி கட்டிலுக்கு பக்கத்துல சுவரை பார்த்துக்கிட்டே வெறிச்ச கண்ணோட நின்னுட்டு இருக்கா. அவளோட முகத்துல அத்தனை கோபமும் ஏமாற்றமும் அசிங்கப்பட்டுட்டோமேங்கிற ஆத்திரமும் அள்ளி கொட்டுது. அவ நிற்கிற பாங்கை பார்த்த அழகர் விஷயத்த லேசாக்கலான்னு நினைச்சு நக்கலா, என்னடி சுவத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்காக்கும், அப்படி வெறிச்சு பாத்துட்டே நிக்கிற அப்படின்னு கேக்குறான். பூங்கொடி டக்குன்னு திரும்பி அழகரை ஏற இறங்க பார்த்து ரொம்ப அலட்சியமா, ஆமா, சுவத்துல பெரிய காவியமே எழுதியிருக்கு. ஆனா என்ன பண்றது, படிக்க தெரியாத உனக்கு இதை பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா. அழகருக்கு அந்த வார்த்தை சொல்லுன்னு தைக்குது. ஆமாண்டி, எனக்கு தான் படிக்க தெரியாது, படிச்சவன்ற திமிருல தானே நீ ஆடுற. ஆனா நீ பண்ற சாணக்கியத்தனமான வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுடி. அன்னைக்கு மட்டும் நான் சரியான நேரத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வரலைன்னு வை. இந்நேரம் அந்த கருங்கல் பாண்டி உன்னை கொன்னு பொணம் கூட வெளியே தெரியாம சமாதியில போட்டிருப்பான். அத நல்ல மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஆத்திரமா சொல்றான். பூங்கொடி சளைக்காம சண்டைக்கு வர்றா. ஆமா ஆமா, வந்து காப்பாத்திட்டாரு பெரிய ஹீரோ. அதை இன்னும் எத்தனை தடவை சொல்லி காமிப்ப? நீ வந்து காப்பாத்தின உடனே நீ பெரிய ஹீரோன்னு நினைப்ப? உனக்கு ரொம்ப ஆடாத அழகர், ஒன்னும் பெரிய சாதனை பண்ணிட்டதா நினைச்சுக்காத அப்படின்னு கத்துறா. அழகரும் விட்டு கொடுக்காம, என்னடி வாய் ரொம்ப நீளுது, நான் ஹீரோ இல்லன்னா உன்னை கடத்திட்டு போய் சீரழிக்க பார்த்தானே அந்த கருங்கல் பாண்டிதான் உனக்கு பெரிய ஹீரோவாடி அப்படின்னு காரசாரமா கேக்குறான். பூங்கொடி அதுக்கு இன்னும் ஆவேசமா, இங்க பாரு, அவன் வில்லன்னா நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது. அவனும் என்னை கடத்திட்டு போனான், நீயும் என்னை கடத்திட்டு தானே போன. அப்ப அவனுக்கும் உனக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுச்சு? 2 பேருமே என் வாழ்க்கையை என் விருப்பமில்லாம நாசம் பண்ண வந்தவங்க தான். இதுல நீ எந்த விதத்துல உயர்ஞ்சி போயிட்ட அப்படின்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்றா. அழகருக்கு இந்த கேட்ட வார்த்தையை கேட்டு செம கோபம் வந்துடுது. நரம்பெல்லாம் புடைக்க பூங்கொடியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, என்னடி சொன்ன? அவனுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லையாடி? உன்னையெல்லாம் அந்த கருங்கல் பாண்டி கையிலேயே விட்டுட்டு வந்திருக்கணும்டி. எக்கேடோ கெட்டு சாகட்டும்னு விட்டிருந்தா தான் இந்த அழகரோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை காப்பாத்தி ஊரு முன்னாடி மரியாதையா கூட்டிட்டு வந்து பொண்டாட்டியா வச்சிருக்கேன் பாரு. என்னை சொல்லணும்டி, சீப்போடி அப்படின்னு சொல்லி அவளை அருவருப்போட தள்ளி விட்டுட்டு கோபத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கையில போய் படுத்துடுறான். வெளியில மாயாண்டிக்கும் மீனாட்சிக்கும் ரூமுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. மாயாண்டி பயந்து போய், ஏங்க மீனாட்சி, உள்ள ஏதோ சத்தம் கேக்குதே, அழகர் ஏதோ கோவப்பட்டு கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனாட்சி, ஏங்க, பூங்கொடி செஞ்ச வேலைக்கு அழகர் என்ன தூங்கி கொஞ்சமா நினைச்சீங்களா? அவனுக்கும் கோபம் வரத்தானே செய்யும். உங்க பேச்சுக்கும் என் பேச்சுக்கும் கட்டுப்பட்டு அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டிட்டு இப்ப என் பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. மாயாண்டி பதறி போய், இவ வேற எப்போ என்ன பேசணும்னு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கதவை தட்டுறாரு. ஐயா அழகரே, அழகரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அழகர் உள்ள இருந்து பூங்கொடியை பார்த்து, ஏய், என் அப்பா முன்னாடி வாயை திறந்த, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு, சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்லப்பா, ரூமுக்குள்ள பூனை பூந்திடுச்சு, அதுதான் சத்தம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு போய் சொல்றான். மாயாண்டி, சரி சரிப்பா, இந்த நேரத்துல பூனை எங்க வந்துச்சு? சீக்கிரம் லைட்ட ஆஃப் பண்ணிட்டு தூங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அழகர் போர்வைய மூடிட்டு படுத்துட்டான். ஆனா பூங்கொடிக்கு அமைதியா இருக்க முடியல. டக்குன்னு போய் லைட்ட மறுபடியும் போட்டு விட்டு தனக்கு வேண்டிய புத்தகத்தை எடுத்துட்டு வந்து படிக்க உட்கார்றா. அழகர் தூக்கம் வராம எரிச்சலாகி எழுந்து உட்கார்ந்து, ஏண்டி, ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விடமாட்டியா? காலையில இருந்து உன் கூட மல்லு கட்டி சண்டை போட்டு எனக்கு உடம்பெல்லாம் அசதியா இருக்குடி. நான் தூங்கணும். ஒழுங்கு மரியாதையா லைட்ட ஆஃப் பண்ணிட்டு போய் படுடி அப்படின்னு கத்துறான். பூங்கொடி அவனை ஏறெடுத்து பார்த்து, நான் படிக்கணும் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சொல்றா. அழகர் நக்கலா, ஆமா, நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகி கிழிக்க போற. படிக்கிறேன்ற பேர்ல தானே அன்னைக்கு அவ வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு ஊரையே கூத்து பாக்க வச்ச. நல்லா படிக்கிற ஆளுதான் நீ, போடி அப்படின்னு சொல்றான். பூங்கொடி கோபமா, இங்க பாரு அழகர், தேவையில்லாததெல்லாம் பேசாத.
அப்படின்னு சொல்ல அழகர் விரக்தியா, உன் கூட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலடி, நானே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வைய தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு சுவர் பக்கம் திரும்பி படுத்துடுறான். அழகர் அமைதியானதும் அந்த அறையில ஒரே நிசப்தம் நிலவுது. பூங்கொடி கையில் புத்தகத்தை வச்சிருந்தாலும் அவளால் படிக்க முடியல. அவளோட பார்வை படுக்கையில படுத்துட்டு இருக்கிற அழகர் மேலேயே நிலைச்சு நிக்குது. பூங்கொடி மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவன் நாம என்ன பண்ணினாலும் என்ன பேசினாலும் அமைதியா தூங்குறான். வழக்கமா யாராவது இவனை எதிர்த்து பேசினா உடனே ஆக்ரோஷமா கத்துவானே. நாம என்னென்னவோ அசிங்கமா பேசுறோம், ஆனா பேசாம படுத்துட்டான். உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா கருங்கல் பாண்டியும் இவனும் ஒன்னா. அன்னைக்கு செல்வி வீட்ல வச்சு கருங்கல் பாண்டி என்னை அசிங்கப்படுத்த பார்த்தான். என் விருப்பம் இல்லாம என்னை தொட்டு சீரழிக்க பார்த்தான். ஆனா அழகர், கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இத்தனை நாளா ஒரே ரூம்ல இருக்கிறோம். அவனோட விரல் கூட என் மேல பட்டதில்லையே. நாம என்னதான் திட்டினாலும் இவன் ஒரு நாளும் எல்லை மீறினதே இல்லையே. நான் கோபத்துல அவனையும் கருங்கல் பாண்டியையும் ஒப்பிட்டு பேசி இருக்க கூடாது. அழகர் படிச்சவன் இல்லதான், கரடு முரடானவன் தான், ஆனா கெட்டவன் இல்ல. அவன் மனசுல எந்த சுயநலமும் இல்லையே. ஐயோ, நாம தேவையில்லாம அவனை காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு பூங்கொடிக்கு மனசெல்லாம் உறுத்த ஆரம்பிக்குது. அதே நேரத்துல போர்வைக்குள்ள அழகரும் தூங்காம விழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கும் மனசெல்லாம் ரணமா இருக்கு. இவளுக்காகத்தானே நான் ஊர் எதிர்ப்பையும் மீறி அந்த கருங்கல் பாண்டியோட பெரிய பகையை இழுத்து வச்சுக்கிட்டு இவளை மீட்டு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவ என்னடானா என்னை அந்த பாவி கருங்கல் பாண்டியோட சேர்த்து வச்சு பேசுறா. அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசமாம்? இவளுக்காக யோசிச்சு யோசிச்சு இவ்வளவு தூரம் பண்றேனே, எனக்கு இது தேவையா? என் நல்ல மனசை இவ ஒரு காலத்திலயும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு அழகர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே கண்ண மூடுறான். அதே நேரத்துல மஞ்சமலையோட வீட்டு திண்ணையில ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. மஞ்சமலையும் அவரோட தங்கச்சி ராசாத்தியும் அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இரவின் அமைதியில அவங்களோட குரல் லேசா வெளியே கேக்குது. மஞ்சமலை ராசாத்தியை பார்த்து, ஏய் ராசாத்தி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியவே மாட்டேங்குதுடி. அந்த பூங்கொடி அவ ஃப்ரெண்ட் செல்வி வீட்ல ஒளிஞ்சிருந்த விஷயம் கருங்கல் பாண்டிக்கு எப்படி தெரிஞ்சது? அவ அங்க போய் சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே பாண்டிக்கு தகவல் போயிருக்குனா இங்க இருந்து யாரோ ஒருத்தர் நிச்சயம் உளவு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறாரு. ராசாத்திக்கு நெஞ்சில டக்குன்னு பயம் பிடிச்சுக்குது. ஆனா அத வெளியில காட்டிக்காம, என்னன்னே என்னை பார்த்து அப்படி கேக்குற? எனக்கு எப்படின்னே தெரியும்? அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஊர்ல 1000 பேர் இருக்கான். எவனாவது பார்த்துட்டு போய் பாண்டிகிட்ட சொல்லி இருப்பான் அப்படின்னு பதற்றத்தை மறைச்சு சமாளிக்கிறா. ஆனா மஞ்சமலை அத நம்பாம, இல்லைடி, இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒருவேளை அழகரே வேணும்னு கருங்கல் பாண்டிக்கு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அவன்கிட்ட இருந்து பூங்கொடியை காப்பாத்துற மாதிரி நடிச்சு பொண்ணுகிட்டயும் ஊருகிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருப்பானோ அப்படின்னு கேக்குறாரு. ராசாத்தி மனசுக்குள்ளேயே பயந்து நடுங்குறா. ஐயையோ, அப்ப நம்ம தான் கருங்கல் பாண்டிக்கு செல்வி வீட்டை பற்றி போன் போட்டு சொன்னோன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிடுமோ? அண்ணன் அறிஞ்சா என்னை உயிரோடவே வைக்காதே. அழகர் மேல பழி விழுந்தா நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில நயவஞ்சகமா, ஆமாண்ணே, நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்கும். அந்த அழகர் பயத்திட்டம் போட்டுத்தானே இதையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றா. ஆனா மஞ்சமலை யோசனையோட, இருந்தாலும் அழகர் அப்படி கட்டுக்கதை கட்டுற ஆள் இல்லையேடி, அவன் நேர்மையான பய ஆச்சே அப்படின்னு புலம்புறாரு. அந்த நேரத்துல உள்ள இருந்து பேச்சு ஆவேசமா வெளியே வர்றாங்க. அவங்க முகத்துல தன் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற பெரிய நிம்மதியும் அதே நேரத்துல இவங்க மேல இருந்த கடுப்பும் சேர்ந்து தெரியுது. பேச்சு அவங்களை பார்த்து, என்னடி ராசாத்தி, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இன்னும் என்னடா சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க? ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம என்ன பேச்ச வேண்டி கிடக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ராசாத்தி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்ன மதனி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பிள்ளைக்கு நினைச்ச மாதிரியே உங்க அண்ணன் வீட்டு மகனை கட்டி கொடுத்துட்டோம்னு ஒரே பூரிப்பு. மூஞ்சியில சந்தோஷம் தாண்டவமாடுது அப்படின்னு கிண்டல் பண்றா. பேச்சு அதுக்கு சற்றும் குறைவில்லாம, ஆமாடி, எனக்கு சந்தோஷம்தான். என் அண்ணன் குடும்பம் ஊரு முன்னாடி மான மரியாதை இழந்து அவமானப்பட்டு நிக்கணும்னு நீங்களும் உங்க கூட்டமும் எவ்வளவு திட்டம் போட்டீங்க. ஆனா சாமி ஒண்ணு மேல இருக்குடி, அது அப்படி விட்டுடுமா என்ன? எங்க அண்ணனோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கெத்தா பதிலடி குடுக்கறாங்க. மஞ்சமலை கோபப்பட்டு எழுந்து, ஏய் பேச்சி, என்னடி வாய் ரொம்ப நீளுது, பேச்சு தோரணை எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு மிரட்டுறாரு. பேச்சு மஞ்சமலையை பார்த்து விரலை நீட்டி, ஆமாடா, வாய் நீளத்தான் செய்யும். அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டதுதான். நீங்களாம் ஒரு அப்பனாடா? நான் கேக்குறேன், பூங்கொடிய செல்வி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே அந்த கருங்கல் பாண்டியையும் தாட்டி விட்டு இருக்கீங்களே, எந்த அப்பனாவது தன் பெத்த பொண்ணை சீரழிக்க அதை செய்வானாடா அப்படின்னு ஆவேசமா கேக்குறாங்க. மஞ்சமலை அதிர்ச்சியாகி, ஏய் பேச்சி, என்னடி சொல்ற? நான் எதுக்காக கருங்கல் பாண்டிய தாட்டி விட போறேன்? அதுவும் இல்லாம பூங்கொடி என் பெத்த பொண்ணு, அவளை கெடுக்கிறதுக்கு நானே தாட்டுவேனா அப்படின்னு கேக்குறாரு. பேச்சு சளைக்காம, அப்புறம் எப்படி பூங்கொடி செல்வி வீட்ல இருந்தது கருங்கல் பாண்டிக்கு தெரிஞ்சது
அப்படின்னு கேட்க மஞ்சமலை அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு கைவிரிக்கிறாரு. பேச்சி ராசாத்தியை கூர்மையா பார்த்துக்கிட்டே, எனக்கு நல்லாவே தெரியும் யாரு இந்த எச்ச வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ராசாத்தி பயத்தை மறைச்சுக்கிட்ட, என்ன மதனி, என்னை பார்த்து சொல்றீங்க, நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. பேச்சு சாட்டையடியா, இங்க பாரு ராசாத்தி, நீ பண்ணியிருந்தாலும் சரி வேற எவன் பண்ணியிருந்தாலும் சரி, கருங்கல் பாண்டியை என் பிள்ளைய அனுபவிக்கணும்னு தாட்டிவிட்ட எவனுமே நல்லாவே இருக்க முடியாதுடி. அவங்க குடும்பமே நாசமாத்தான் போகும். என் அண்ணனும் என் அண்ணன் மகனும் இருக்கிற வரைக்கும் பூங்கொடியை யாராலும் அசைக்க கூட முடியாது, யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசாம போய் தூங்குற வழியை பாருங்கடி அப்படின்னு கம்பீரமா எச்சரிச்சுட்டு போயிடுறாங்க. ராசாத்தி பயந்து போய் மஞ்சமலையிடம், அண்ணே பாத்தியா மதனி பேசுற பேச்சை, அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்ற திமிர்ல யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம ஆடுறா பாரு அப்படின்னு சொல்ல, மஞ்சமலை விடுடி, அவ அப்படித்தான் ஆடுவா. ஆனா உண்மையிலேயே அந்த கருங்கல் பாண்டிக்கு தகவல் சொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாரு.